பட்டன மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நாளா ஏமாத்திருந்த ரோகிணி இப்போ வசமா சிக்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். முத்துவுக்கு ஜீவா பத்தின உண்மை தெரிஞ்சதுமே நேரா அங்க போயிட்டு சண்டை போடுறாரு. அதுக்கப்புறமா தான் ஜீவா வந்து பணத்த குடுத்துட்டாங்க. ஸோ ரோகிணியும் மனோஜும் மிரட்டி பணத்த வாங்கிட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரியுது. நேரா இப்போ வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டாரு ஜீவாவ. முத்து இந்த விஷயத்த கரெக்ட்டா கெஸ் பண்ணி தான் ஜீவாவ வீட்டுக்கு அழைச்சிட்டு வராரு. ஏன்னா, இப்ப நான் போய் சொன்னேன்னா, கண்டிப்பா வந்து இவங்க நம்ப மாட்டாங்க. நான் ஏதோ பொய் சொல்றேன்னு நெனைப்பாங்க. ஸோ நீயே வந்து சொல்லு அப்படின்ற மாரி இப்ப ஜீவாவ அழைச்சிட்டு வராரு. இவங்க எதிர்பார்த்த மாரி தான். முத்து போயிட்டு இதெல்லாம் சொல்லும்பொழுது, முத்து ஏதோ பொய் சொல்ற மாரி தான் அந்த விஜயா சொல்றாங்க. அதுக்கப்புறமா தான் ஜீவாவே வந்து நான் அந்த பணத்த குடுத்துட்டேன். அதுவும் வட்டி முதலுமா 30,00,000 பணத்த குடுத்துட்டேன் அப்படின்ற மாரி எல்லா ஆதாரத்தையும் காட்டவும், விஜயாவுக்கு செம்மையா கோவம் வருது. மனோஜ புடிச்சு ஏன்டா என்ன ஏமாத்துன? ஏன்டா என்ட்ட சொல்லுன்னு கேட்கும்பொழுது தான், இது எல்லாமே துரோகிணியோட ஐடியா அப்படின்றது தெரிய வருது. ஸோ, இப்போ விஜயா செம்ம கோவத்துல ரோகிணிய வந்து அரைஞ்சு ஏன் அப்படி பண்ணன்ற மாரி கேட்குறாங்க. அன்னைக்கு ஏன் உங்க அப்பா குடுத்ததா சொன்ன? நான் இப்பவே உங்க அப்பாவ பார்க்கணும் அப்படின்னு சொல்லப் போறாங்க. சூப்பரா இருக்க போது. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.